ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹாப்பி பிக்ஸ். நான் ரேணுகா தினேஷ்குமார். இந்த வீடியோவில் முட்டை மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். நான் 4 முட்டையை பாயில் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் சொல்கிற இந்த மசாலாவில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை கூட பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த முட்டையை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ஆக்க போகிறோம். உங்களுக்கு ஃப்ரெஷ் மசாலாவாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியிலே ரெட் சில்லி, சீரகம், பூண்டு, மஞ்சள், உப்பு இதெல்லாமே சேர்த்து நீங்கள் மிக்சியில் கூட தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி அது மாதிரி கூட பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மசாலாவாக இருக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் நம்ம அந்த மஞ்சக்கருவில் தான் நம்ம அந்த மசாலாவை வைக்க போகிறோம். உங்களுக்கு அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட நீங்கள் இந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போது எல்லா எக்லேயுமே மசாலா அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு தவாவில் தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு தவா வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் தான் நான் போடுறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி மீன் வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வறுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு மசாலா இருக்க பார்ட்டை நீங்கள் ஆயிலில் படுற மாதிரி போடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கருகிடும், உள்ளே மசாலா குக் ஆகாது. அதனால் நீங்கள் முட்டையை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நமக்கு ஒரு சைடு மட்டும் மசாலா இருக்க பார்ட் மட்டும் வெந்தால் போதும், 2 சைடு திருப்பி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது இது ஒரு நிமிஷத்துக்கு இது குக் பண்ண விட்டால் போதும். எல்லா எக்குமே நான் ஒரே டைமே ஆயில் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த முட்டை வேகும்போது வெடிக்கும், அதனால் நான் மஞ்சக்கரு இருக்க இடத்துல கத்தியால் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், முட்டை மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இது மாதிரி மோர் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.